ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடேஸ் வியூ சேனல். இனி நம்ம சேனல்ல சிஎஸ்கே vs எல்எஸ்சி இந்த மேட்சோட ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். என்னடா இது மேட்ச் முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. நான் எப்பவுமே சீக்கிரம் போட ட்ரை பண்ணுவேன். இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரெக்கார்ட் பண்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. அதனால நான் வந்து யோசிச்சிட்டே இருந்தேன், இந்த வீடியோ நம்ம போடுவோமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது சரி ஓகே, நம்ம நேற்று சிஎஸ்கே வின் பண்ணிட்டாங்க. அந்த அந்த ஒரு விஷயத்தை எப்படி வின் பண்ணாங்க நம்ம சொல்லி தானே அவங்க ரொம்ப ஜாலி. ஒரு செம்மையா ஒரு தலை தோனி ஒரு இன்னிங்ஸும் சரி, தலை தோனி இந்த மேட்ச் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாரு. ஹேட்டர்ஸுக்குலாம் செருப்பால அடிக்கணும் இவரு அப்படின்னு சொன்ன ஹேட்டர்ஸ்க்குலாம் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. எனக்கு கேட்டா சிஎஸ்கே ஃபேன்ஸ்லேயே சில பேர் வந்து ஹேட்டர்ஸ், தோனியோட ஹேட்டர்ஸா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நிறைய பேர் நான் சோசியல் மீடியால பார்த்தேன். அந்த மனுஷனை எப்படி நீங்க திட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு வருதுன்னு எனக்கு புரியல. 5 ஐபிஎல் டிராஃபிஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு. அது இல்லாம நம்ம இப்போ ஐசிசி டிராஃபியும் நிறைய அடிச்சு கொடுத்துருக்காரு. எப்படி நீங்க வந்து அவரை திட்டுறதுக்கு மனசு வருதுன்னு தெரியல, புரியல. ஒரு அவரால் முடிஞ்சதை இவ்வளவு வயசானாலும் பண்ணிட்டு தான் இருக்காரு. அந்த மனுஷனை போய் எப்படி திட்டுறீங்க நீங்க? எனக்கு புரியல. சரி ஓகே, அந்த ஹேட்டர்ஸ்க்கு எல்லாம் பதிலடி தர மாதிரி நேற்று ஒரு சூப்பரான ஒரு நாக் ஆடி இருக்காரு. செமையான இன்னிங்ஸ் ஆடினாரு. ஒரு ரன் அவுட், எப்பா அந்த ரன் அவுட் எல்லாம் பத்தி பேசிட்டே இருக்கலாம். வாங்க, நாம் இது புட்டா தலைவலியை பத்தி இந்த வீடியோ போயிடும். மேட்சை பத்தி நம்ம பேசுவோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிட்டு மேட்சை பத்தி பேசுவோம். மேட்சை பத்தி பேசிட்டு தலை தோனியோட ஸ்பெஷலும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். நேற்று டாஸ் ஜெயிச்சது வந்து நம்ம சிஎஸ்கே தான் டாஸ் ஜெயிச்சாங்க. டாஸ் ஜெயிச்சு போலிங் எடுக்கிறேன்னு சொன்னாங்க. போலிங் எடுக்கிறேன்னு சொன்ன உடனே நிறைய பேர் வந்து என்னடா இது போலிங் எடுக்கிறேன்னு சொல்றாங்களே. அங்க வந்து பேட்ஸ்மேன்ஸ் நிக்லஸ் பூரன் இருக்காரு, மிச்சல் மார்ஷ் இருக்காரு, 2 இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் இருக்காங்க, டேவிட் மில்லர் இருக்காரு. பயங்கரமான லைனப்பா இருக்கே. எப்படி சமாளிக்க போறாங்க சிஎஸ்கே? அதுவும் இல்லாம சேசிங்ல 180 மேல அடிச்சது கிடையாதுன்ற இது இருக்கு. எப்படிடா இது ரொம்ப கஷ்டமாயிட போதும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சீன்லாம் இப்ப கிடையாதுன்னு சொல்லிட்டு போலர் சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணாங்க. கேட்ட கலீல் அஹ்மத் ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர்லயே ஒரு விக்கெட் எடுத்து, ஒரு சல்லு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க. அந்த விக்கெட் வந்து திரிபாதிக்கு வந்து ஒரு கிரெடிட் கொடுத்தே ஆகணும் அந்த விக்கெட்டுக்கு வந்து. ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு பேக்ல ரன்னிங் கேட்ச் வந்து அவ்வளவு ஈஸியா கிடையாது. பேக்ல ஓடி போய் கேட்ச் பிடிக்கிறது தான் வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அது சூப்பரா கேட்ச் பிடிச்சிருந்தா அதுக்கு நம்ம திரிபாதி கிரெடிட் கொடுத்துதான் ஆகணும். செகண்ட் ஓவர், ஃபர்ஸ்ட் ஓவர்ல கலீல் சூப்பரா போட்டாலும் நம்ம இவ்வளவு நாள் சிஎஸ்கே ப்ராப்ளமா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஓவர் அடுத்த கலீலுக்கு ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கல. ஏன்னா கலீல் சப்போர்ட் கிடைக்காம முகேஷ் சௌத்ரி இட்டு வந்தாங்க. முகேஷ் சௌத்ரி என்ன பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் அவரும் ஃபார்ம்ல இல்ல. நிறைய பேர் அன்சுல் கம்போஜை கூட்டு வரணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி சிஎஸ்கேவும் கூட்டு வந்ததுக்கு ஒரு வேளை என்ன பண்ணணும்னா சூப்பரா பண்ணி கொடுத்தாரு. இன்னொன்னு, நம்ம டாஸ் ஜெயிச்சு அந்த பேட்டிங் ஆர்டர்ல வந்து ருத்ராஜுக்கு பதிலாக வந்து ஆயுஷ் மாத்ரே அப்படின்ற ஒரு யங்ஸ்டரை நம்ம சைன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு. அவரை பத்தி நான் உங்களுக்கு வீடியோ வேணும்னா சொல்லுங்க. அவரை பத்தி நம்ம தனியா அவரோட ஸ்டாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவோம். அதுக்கு இன்னொரு வீடியோ நான் ரெடி பண்ணி போடுறேன். உங்களுக்கு வேணும்னா கீழே எஸ்ன்னு சொல்லுங்க. எஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஆயுஷ் மாத்திரையை பத்தி ஒரு வீடியோ வந்து நான் செப்பரேட்டா போடுறேன். பேக் டு மேட்சுக்கு வந்தோம்னா ஒரு அதே தான் சொன்ன மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைக்காம இருந்துச்சு. இப்போ அன்சுல் கம்போஸ் ஒரு பயங்கரமான அந்த ஸ்பெல் ஃபர்ஸ்ட் ஓவர் குத்தி ஏத்தினாரு. அப்படி இப்படி ஏத்திட்டே இருந்தாரு ஒரு பேட்ஸ்மேனுக்கு. அப்படி ஏத்தும் போது அவங்களால அடிக்காம நிக்லஸ் பூரன்லாம் இனிஷியலா ஸ்ட்ரகிள் ஆனாரு. அவர்லாம் வச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்தே அடிக்கக்கூடிய ஒரு எப்படியா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்தே ஒரு டேக்கன் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன். அவரு வந்து செமையா பிளான் பண்ணி அவரை அடிக்கவே விடாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓவர்ல ஒரே ரன். அதுக்கப்புறம் அவரோட செகண்ட் ஓவர்ல விக்கெட்டை எடுத்தாரு. நிக்கலஸ் பண்ணு விக்கெட்டை எடுத்தாரு. ஒரு இன்கமிங் டெலிவரியில ஒரு எல்பிடபிள்யூ எடுத்தாரு. அந்த எல்பிடபிள்யூ கூட அதுக்கு வந்து என்னதான் தோனி ரிவ்யூ எடுத்தாலும் நிறைய பேர் தோனி ரிவ்யூ சிஸ்டம் சொல்லுவாங்க. தலை தோனி தான் ஓகே தான். ஆனா வந்து தலை தோனிக்கே லைட்டா கன்ஃபியூஷன் ஆகுது. ஒருவேளை இது டவுன் த லெக் போகுமோன்னு சொல்லிட்டு அன்சுல் கம்போஸ் தான் விடாப்படியா நின்று இது அவுட் தான் சொன்னாரு. அதனால சரி தலை தோனியை வந்து ஓகே ரிவ்யூ எடுத்தாரு. இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிரெடிட்ஸ் வந்து அன்சுல் கம்போஸ் கொடுத்தே ஆகணும். செமையா ஒரு சூப்பரா போலிங் போட்டாரு இன்னைக்கு. அப்புறம் வந்து ஒரு
ஸ்பின்னர்ஸை வந்து இப்போ இவ்வளவு நாளா வந்து அஸ்வினை வந்து இதுக்குள்ளே யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், பவர் பிளேல யூஸ் பண்ணோம். ஸ்பின்னர்ஸ் வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணதுனால ரன்ஸ் அதிகம். தலை தோனி கேப்டன்சி வந்து ஸ்பின்னர்ஸை வந்து பவர் பிளேல யூஸே பண்ணல. அவர் 3 overs கலில், 3 overs அன்சுல் கம்போஸ், 2 பேரையும் வச்சு கன் மாதிரி போட்டாரு. அவர் சூப்பரா போட்டு பவர் பிளே முடிச்சாரு. அடுத்து ஜேமி ஓவர்டன் வந்தாரு, வந்து கொஞ்சம் ரன் செலக்ட் பண்ணாரு. இருந்தாலும் ஓகே. ஜடேஜா திருப்பி ஃபார்முக்கு பவுலிங்ல நல்லா சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. பவுலிங்ல சூப்பரா போட்டாரு, ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரோட பவுலிங் சூப்பரா இருந்துச்சு. இன்ஃபேக்ட் இது மிச்சல் மார்ஷோட விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. மிச்சல் மார்ஷோட விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. செமையா போட்டு எடுத்தாரு. ஃபர்ஸ்ட்லயே வந்து ஒரு சூப்பரா போட்டு எடுத்தாரு. அதுக்கு அடுத்து வந்து ஆயுஷ் பதானி வந்தாரு. நம்ம ஆயுஷ் பதானியை பத்தி பேசினோம். ஆயுஷ் பதானி வந்து மிச்சல் மார்ஷ் அப்பதான் அவுட் ஆயிட்டு போயிருக்காரு. போயிட்டு வந்த உடனே வந்து அடுத்த பாலே ஒரு ஸ்டெப் டவுன் பண்ணி வந்து 4 அடிக்கிறதுலாம் ஒரு கட்ஸ் வேணும். அதுவும் ஜடேஜா மாதிரி ஒரு இன்ஃபார்ம் பவுலர் இப்போதைக்கு ஃபார்ம்ல சூப்பரா ஒரு விக்கெட் எடுத்திருக்கா. ப்ரீவியஸ் பால்ல இந்த பால் நம்ம பார்த்து அவ்வளவு தான் எல்லா பேட்ஸ்மேனும் யோசிப்பாங்க. அப்பயே வந்து இறங்கி வந்து இந்த நல்ல பாலா இருக்கு, இறங்கி வந்து ஸ்டெப் அவுட் பண்ணி அடிக்கணும்னு சொல்லிட்டு சூப்பரா ஸ்டெப் அவுட் பண்ணி ஒரு 4 அடிச்சாரு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆயுஷ் பதானிக்கு. ஆனா ஆயுஷ் பதானிக்கு தான் இன்னைக்கு ஒரு ஆயுஷ் 100ன்னு நினைக்கிறேன். தலைவர் எப்படி போனா 2 முன்னாடி ஒரு சான்ஸ் கிடைச்சது. எப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட்ல ஒரு 10 ரன் போட்டாரு. போட்டு வந்து ஒரு கேட்ச் பிடிச்சாங்க. கேட்ச் பிடிக்கும் போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது வந்து அபோவ் ஷோல்டர்ல வந்து 3rd பவுன்சர் ஆயிடுச்சு. இப்போ ரூல் சேஞ்ச் ஆயிருக்கும். ஒரு ஓவருக்கு 2 பவுன்சஸ் அலௌடுன்னு இருக்குது இல்லையா. அவர் வந்து 3rd பவுன்சர் போட்டாரு. நாங்க ரிவியூல எடுத்து பார்க்கும்போது பார்த்தோன்னா கரெக்டா அவரோட ஷோல்டருக்கு 1 மீட்டர் அபோவ்ல வந்து பால் போயிருக்கு அப்படின்னு. ஆனா அவரு குள்ளமா இருக்கிறதுனாலதான் அவரோட ஷோல்டருக்கு அபோவ் போயிருக்கு அந்த பால். ஆனா வந்து இதே ஒரு டால் பேட்ஸ்மேன் இருந்தாருன்னா அது கண்டிப்பா ஷார்ட் பால் தான், அடிக்கக்கூடிய பால், ஷார்ட் பால் தான் அது. அந்த மாதிரி அவரு எனக்கு தெரிஞ்சு இந்த ரூல் எல்லாம் வந்து ரொம்ப மைன்யூட்டா பாக்குறாங்களோ. டெக்னாலஜி வந்து ரொம்ப மைன்யூட்டா சொல்லுது. இது வந்து நல்லதா இல்ல கெட்டதான்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும், கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த டெக்னாலஜி எல்லாம் ஓகே, இந்த ரூல் வந்து ஓகே தான்ப்பா, சூப்பரா இருக்கு இந்த டெக்னாலஜி, இல்ல இந்த டெக்னாலஜி ஏன் இவ்வளவு மைன்யூட்டா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுதுன்னா கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் ஜடேஜா படம் வந்து ஒரு எல்பிடபிள்யூல வந்து ஒரு அம்பையர் அவுட் கொடுத்துட்டாரு. அவுட் கொடுத்தோடனே பாத்தீங்கன்னா உடனே ரிவ்யூ போனாரு. சரி சும்மாதான் ரிவ்யூ, அவருக்கும் தெரிஞ்சிருக்காரு தான் நினைக்கிறேன். லைட்டா மைண்டா படுச்சு. ரிவ்யூ போன உடனே லைட்டா கிளவுல பட்டுதுன்னு சொல்லிட்டு நாட் அவுட் சொல்லிட்டாங்க. என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு காண்டாயிட்டாங்க. ஜடேஜாலாம் டென்ஷன் ஆயிட்டாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா திருப்பி இன்னும் கொஞ்ச நேரத்திலே வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒயிட்ல போட்டார் பால. தலை தோனி வந்து கரெக்டா பிளான் பண்ணி வச்சு இருந்தாரு. தலை தோனி இருக்கும்போது இறக்கி அடியா என்ன பண்ணலி நீ. தலை தோனி ஸ்டம்பு பின்னாடி அதுவும் கொஞ்சம் லைட்டா கால் எடுத்தாரு, தலை தோனி டக்குன்னு வச்சிருவாரு. நீ வர இறங்கி வர சுத்துற பால், அவ்வளவுதான். தலை தோனி கிட்ட போயிடுச்சு, ஸ்டம்பிங் முடிஞ்சிச்சு அவர்கள. அதுலயும் ஸ்டம்பிங் என்ன கத்துனா, பால் கையில வந்துச்சா, கை வந்து ஸ்டெம்புக்கு முன்னாடி இருந்துச்சா அப்ப செக் பண்ணு. சிஎஸ்கே அது ஆயுஷ் பதானி இப்பயும் அவுட் இல்லைன்னு சொல்றாங்க எனக்கு. ஏன்னா ஆனா பாத்தீங்கன்னா தலை தோனிக்கு வந்து ஸ்டெம்ப் இங்க இருக்குண்ணா, ஸ்டெம்ப் இதான் ஸ்டெம்ப்னா இங்கதான் இருக்கு. அவரோட ஸ்டெம்ப் இதானா இங்கதான் இருக்கு. அவர் இப்படிதான் வச்சு எடுக்கிறாரு. ஆனா வந்து இங்க வந்து இப்படிதான் எடுக்கிறாரு. ஆனா வந்து செக் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, செக் பண்றது தப்பு இல்ல, செக் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லி அவுட் கொடுத்துட்டாங்க. அவருக்கு வந்து அவுட். நூர் அஹ்மத் இதுல வந்து நான் பவுலர்ஸ்ல பிக் ஆஃப் த பவுலர்ஸ் இன்னைக்கு வந்து எடுக்கணும்னா நூர் அஹ்மத் சொல்லுவேன். ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரா செமையா போட்டாரு. அப்படியே ரிஷப் பந்தெல்லாம் ஒரு இதுல நிக்க வச்சு எடுத்தாரு. நிக்க வச்சு வந்து ஒரு விக்கெட்லெஸ்ஸா இன்னைக்கு நடந்த விக்கெட்லெஸ்ஸா பண்ணாலும் ஸ்டாட்ஸ் பாருங்களேன். 4 overs 13 runs. டெஸ்ட் மேட்ச்லயே இந்த மாதிரி ஸ்டாட்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் கம்மியா தான் பாக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு T20 மேட்ச்ல வந்து இந்த மாதிரி போறதெல்லாம் வந்து ஒரு சூப்பர் ஒரு செமையான இதுங்க. 10 கோடி ஒர்த்தான பிளேயர் வந்து நூர் அஹ்மத் தான். நிச்சயமா சொல்லுவேன். சம ஒர்த்து 10 கோடிக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒர்த்து. அப்படியே கொஞ்சம் செட் ஆகிட்டே போறது. கொஞ்சம் டெத் ஓவர்ஸ்ல என்னதான் கொஞ்சம் அடி வாங்கினாங்க. பத்திரானா கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ராஸ் போட்டாரு. பத்திரானாக்கு வந்து
ப்ராப்ளம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ்ல மட்டும் போடாம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணாருன்னா ஒரு பயங்கரமா சூப்பரா இருக்கும் அவருக்கு. ஏன்னா எக்ஸ்ட்ராஸ் நிறைய கொடுத்துடுறாரு அவரு. எக்ஸ்ட்ராஸ் கொடுக்காம போட்டாருன்னா ஒரு சூப்பரான இருப்பார். 170ல அப்படியே போயிட்டு ரிஷப் பந்தோட லாஸ்டா கொஞ்சம் ஏதோ கண்ணை கட்டி ஒரு 2-3 ஒரு 4-6 அடிச்சாரு. அது ஹெலிகாப்டர் ஷாட்ல ஒரு 6 அடிச்சாரு. ஓகே, அதனால ஒரு 160 அபோவ்ல போச்சு ஒரு டோட்டல். இது வரைக்கும் வந்து சிஎஸ்கே வந்து 180, அது எப்படி 180 மேல சேஸ் பண்ணது கிடையாதோ அதே மாதிரி 160 கீழே 170 கீழே இருந்தா இது வந்து சேஸ் பண்ணாம விட்டது கிடையாது. அப்படி ஒரு ஸ்டாட்ஸ் இருந்தது. அப்பயே வந்து கொஞ்சம் ரிலீஃபா இருந்தது. அதுக்கப்புறம் பேட்டிங் இறங்கினாங்க ஷேக் ரஷீத் இந்த பிளேஸ் ஆஃப் டெவான் கான்வே உள்ள எடுத்துட்டு வந்தாங்க. உள்ள எடுத்துட்டு வந்து அவரால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவர் ஆர்வமாய் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்துறாங்க, நம்ம பெர்ஃபார்ம் பண்ணிடணும், அதனால நம்ம இப்போ இறங்கி ஒரு ஷாட் அடிப்போம் அப்படின்னு ஆடாம ஒரு கான்பிடன்ஸா ஒரு இதுல வச்சாரு. மிடில் ஆஃப் த பேட்ல வந்து ஒரு வாங்கினார் பாலை, ஒரு 2 பாலை வாங்கிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் ஓவர்ல இருந்து சூப்பரா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு சூப்பரா போயிருந்தாரு. ஆனா ஒரு அவுட் ஆன ஷாட்டும் வந்து அவுட் ஆகக்கூடிய பால் இல்ல, ஏதோ ஒரு ஒரு மிஸ் டைம் ஷாட் ஆடி அவுட் ஆயிட்டாரு. ஓகே, ரச்சின் ரவீந்திரவும் இந்த இடத்துல வந்து 2 பேரும் நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க. கொடுத்தது மிடில் ஆர்டர்னால அவங்களால எடுத்துட்டு போக முடியல. திரிபாதியாவும் சரி விஜய் சங்கர் 2 பேரும் ஒரு ப்ரெஷர் வருது. திரிபாதி ஏன் ரொம்ப மேட்சா வாய்ப்பு கொடுக்குறாங்க, ஒரு பேட்ஸ்மேனா அவரை ப்ரூவ் பண்ண முடியல. ஒத்துக்கிறான், அவரை வந்து 2017 ஆர்பிஎஸ்ல இருக்கும்போதெல்லாம் ஒரு பயங்கரமான ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான், ஒத்துக்கிறேன். ஆனா வந்து இப்ப வந்து அவர் அவுட் ஆஃப் த ஃபார்ம்ல இருக்கும்போது வந்து நம்ம அவ்வளவு வாய்ப்பு அவர் பேக் பண்ணிட்டே இருக்கணுமா அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. ஏன்னா அதுக்கு பதில் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. மனிஷ் பேடி ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ஷேக் ரஷீத் வந்தாப்புல அவர் எப்படியா இருந்தாலும் தெரியும். மனிஷ் பேடி அவருக்கும் வாய்ப்பு தரலாம், இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வாய்ப்பு தரலாம். இவர் திரிபாதி வந்து கொஞ்சம் டெஸ்ட் மாதிரி ஆடுறாரு. ரொம்ப மேட்ச் ரொம்ப ப்ரெஷர் ஆக்கி விட்டுறாரு, பேட்ஸ்மேன்ஸ் ப்ரெஷர் ஆக்கி விட்டு அவுட் ஆக்கி விட்டுறாரு. இன்னும் நம்ம சிஎஸ்கேக்கு மிடில் ஆடுறதுல ப்ராப்ளம் இருக்குதான் செய்யுது. வன்ஷ்படி எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். நானும் சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டை கேட்டுக்கிறேன், வன்ஷ்படி எடுத்துட்டு வாங்க. நம்ம தூபே 6 ஹிட்டர்னு சொல்றோம், நம்ம ஹிட்டர் அவருதான் ஹிட்டர்னு வச்சிருக்கோம். அவராலையும் சரியா இப்ப பர்ஃபார்ம் பண்ண முடியல. பர்ஃபார்ம் பண்ணாம அவரும் தடவிட்டே தான் இருந்தாரு. அப்படியே டக்கு தான் வச்சுட்டு தான் இருந்தாரு. ரொம்ப அடிக்க மாட்டாரு. ஏதன் மறுக்கிறவங்க வந்து ஒரு 4 ஓவர் போட அலோவ் பண்ணவே கூடாது. ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட்லயே தூபே இருக்கும்போது ஸ்பின்னர் அவர் எடுத்துட்டு வர்றாங்க. அவர் 2-3 6 ஒரு ஓவர்ல ஒரு 2 6 ஒரு 3 6 அடிச்சிருந்தாருன்னா, 3 6 கூட ஒரு 2 6 ஒரு 2 4 அடிச்சிருந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் ஓவரை கட் பண்ணிருப்பாங்க. ஒரு 4 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு நம்ம தூபே ஆடி இருக்காரு. அவன் ஜட்டோட ப்ரொமோஷன் அது எதிர்பார்க்கல. ஏன்னா வந்து திரிபாதி அவுட் ஆனாலே நான் விஜய் சங்கர் ஒருவர் நினைச்சா அந்த இடத்துல ஜட்டு வராரு. ஜட்டும் கொஞ்சம் பால் சாப்பிடாம கொஞ்சம் சிங்கிள் ரொட்டேட் பண்ணிட்டே இருந்தாரு. அந்த இடத்துல ஆக்சிலேட் பண்ணி போய் தான் அவுட் ஆனாரு. ஆக்சிலேட் பண்ணலாம் அப்படின்னு போய் தான் அவுட் ஆனாரு. அது ஓகே, சூப்பரா ஓகே தான். ஒரு லாங் ஆஃப்ல போயிட்டு அவுட் ஆனாரு. இன்னும் கூட அந்த பாலை வேற தட்டி விடலாம், இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா ஆக்சிலேட் பண்ண போய் அவுட் ஆனாரு. ஓகே, அப்புறம் தலை தோனி எப்படி அவருக்கு ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா? அவர் வந்த பிறகுதான் கொஞ்சம் சிஎஸ்கேக்கு வந்து கான்பிடன்ஸ் வந்து அதுலயும் திருப்பி என்னடா இது மேட்ச் கொஞ்சம் எழுச்சி பார்க்கும் போதே அப்படின்ற மாதிரி இருக்கும்போது வந்தாரு தலை தோனி. வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாய் ஒரு 4 அடிக்கும் போதே அதுதான் கான்பிடன்ஸ் வந்துச்சு, அந்த மனுஷன் இருக்காருன்னு சொல்லிட்டு கான்பிடன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து செமையா ஒரு கேமியோ, ஒரு பயங்கரமான ஒரு கேமியோ கொடுத்து 11 balls 27 runs ஒரு சூப்பரா ஒரு செமையா ஆடினார். அந்த 106 எல்லாம் அவுட் ஆஃப் த கிளாஸா இருந்துச்சு. ஒரு 43 வயசு ஆள் மாதிரியே ஒரு ஆடல. சிஎஸ்கேலே இந்த மேட்ச்ல வந்து ஹையஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடினது தலை தோனி தான், அப்படிதான் சொல்ல முடியும். ஏன்னா வந்து ஒரு 11 balls பிடிச்சி அவ்வளவு ரன்ஸ் 27 runs கிட்ட அழிக்கிறாருன்னா இன்னும் அவருக்கு அந்த எபிலிட்டி இருக்கு. ஐபிஎல் போலர்ஸ் சும்மா எல்லா நாளைக்கு மேலதான் போடுவாங்க. அவருக்கு இன்னும் அந்த எபிலிட்டி இருக்கிறது செம்மையா இருக்கு. அவர் கேப்டன்சி பயங்கரமா இருக்கு. கேப்டன்சி வந்தோடனே போலர்ஸ் யூஸ் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அந்த ரொட்டேஷன் போலர்ஸோட ரொட்டேஷன் பிடிச்சிருந்தது. அதனாலதான் வந்து இந்த மேட்ச்ல வந்து நம்ம பவர் பிளேலயே 2 பவர் பிளேயும் ஜெயிச்சோம். பவுலிங்ல வந்து 170 கீழே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது காரணம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். பவுலர்ஸ் நல்லா யூஸ் பண்ணாதால தோனி. பத்திரனாவை மட்டும் இன்னும் கொஞ்சம் மேல யூஸ் பண்ணலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது.
அது உங்களுக்கும் தோணுதான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா பவர் பிளேல ஒரு ஓவர் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு 3 ஓவர் கலீலுக்கும் அன்சுலுக்கும் கொடுத்ததுக்கு பதிலா ஒரு ஓவர்ல லைட்டா ஒரு கலீல கட் பண்ணிட்டோ இல்ல அன்சுலுக்கு ஒரு ஓவர் கட் பண்ணிட்டோ அது நடுவில் ஒரே ஒரு ஓவர் மட்டும் அவர் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஒரு 10 ஓவருக்குள்ள ஒரு 2 ஓவர் போட்டிருந்தாங்கன்னா ஒரு சூப்பரா அவர் அப்புறம் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு டெத்தில் யூஸ் பண்ணிக்கலாம் அவரை. ஒரு வைடு மட்டும் போட வைடு நோ பால் மட்டும் எக்ஸ்ட்ராஸ் மட்டும் கொடுக்காம இருந்தானா சம பவுலரா மாறுவாரு. அதான் தோனி இருக்காரு ஸ்டம்புக்கு பின்னாடி, அவர் பார்த்துட்டு போறாரு. ஆயுஷ் மாத்திரை அவர் பத்தி போடணும்னா கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா ஆயுஷ் மாத்திரைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆயுஷ் மாத்திரை கமெண்ட் பண்ணீங்கன்னா அவரை பத்தின ஒரு செப்பரேட் வீடியோ போடுறேன். பாய் கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நெக்ஸ்ட் எம்ஐ கூட ஜெயிக்கிறோம், மாஸ் காட்டுறோம். பாய் கைஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.